Neurocutaneous syndromes. So neurocutaneous syndromes வந்துட்டு ஒரு group of syndromes which affect வந்துட்டு nervous system affect பண்ணும், skin வந்துட்டு affect பண்ணும். ஸோ இதோட ஒன் ஆஃப் த காமன் மேனிஃபெஸ்டேஷன் வந்துட்டு டியூமர் வந்துட்டு, ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு பினைன் டியூமர் தான் வந்துட்டு வரும், பட் சம்டைம் மெலிக்னன்ட் டியூமர்ஸும் வந்துட்டு ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு மோஸ்ட் காமன் ஒரு டிசீஸ் வந்துட்டு நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸ். நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸ் ரெண்டு டைப்பாக வந்துட்டு இருக்குது. நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸ் 1 ஸோ ஃபைப்ரோமெட்டோசிஸ் 1 வந்துட்டு கண்டுபிடிச்சவர் வந்துட்டு வான் ரெக்லிங்ஹாசன். ஸோ அது வந்துட்டு வான் ரெக்லிங்ஹாசன் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு குரோமோசோம் நம்பர் 17 மியூட்டேஷன் இருக்கிறனாட்டி வருது. நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸ் 2 வந்து பார்த்தோன்னா குரோமோசோம் நம்பர் 22 வந்துட்டு மியூட்டேஷன் இருக்கிறனாட்டி வந்துட்டு வரும். ஸோ இது ஆட்டிசமல் டாமினன்ட் தான், ஆனால் வந்து வேரியபிள் பெனிட்ரன்ஸோடு வந்துட்டு இருக்கும். ஸோ டயக்னோஸ்டிக் க்ரைட்டீரியா ஃபார் நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி. ஸோ 6 or more cafe alert spots வந்துட்டு இருக்கணும். அது ப்ரீ பியூபர்ட்டல்னா 5 மில்லிமீட்டருக்கு மேலே வந்துட்டு இருக்கணும். போஸ்ட் பியூபர்ட்டல்னா 15 மில்லிமீட்டருக்கு மேலே இருக்கணும். ஸோ கேஃபே அலர்ட் ஸ்பாட்ஸ் இல்லாட்டி ஃப்ரெக்லிங்கிறது ஆக்சிலரியிலோ லிங்குவனல் ரீஜன்லேயும் இருக்கக்கூடியது. இது வந்துட்டு ஸோ அட்லீஸ்ட் ஒன்றா கேஃபே அலர்ட் ஸ்பாட் இல்லாட்டி ஃப்ரெக்லிங் ஏதாச்சும் ஒன்று அட்லீஸ்ட் பைலாட்ரலாக வந்துட்டு இருக்கணும். அப்புறம் இது ரெண்டு தான் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன். அடுத்த நர்வ் மேனிஃபெஸ்டேஷனில் 2 or more நியூரோஃபைப்ரோமாஸ் வந்துட்டு இருக்கணும். ஆஃப் எனி டைப் வந்துட்டு இருக்கலாம். ஸோ எனி டைப்பு 2க்கு மேலே இருக்கணும். இல்லை ஃப்ளெக்சிஃபார்ம் நியூரோஃபைப்ரோமா இருக்குது அப்படின்னா 1 இருந்தால் கூட போதும். ஸோ 1க்கு மேலே இருந்துச்சுன்னா இது ஒரு க்ரைட்டீரியா. அடுத்தது டியூமரில் ஸோ ஆப்டிக் பாத்வேல கிளையோமா வந்துட்டு இருக்கலாம். அடுத்தது 2 or more ஐரிஷ் நாடியூல்ஸ் வந்துட்டு ஐரிஷில் லிஷ் நாடியூல்ஸ் இருக்கணும். ஸோ அது எப்படி நம்ம பார்ப்போம், ஸ்லிப் லேம்ப் எக்ஸாமினேஷன் வச்சு பார்க்கலாம். இல்லாட்டினா கொராய்டல் அப்னார்மலிட்டிஸ் வந்துட்டு இருக்கலாம். ஸோ பிரைட்டாக பேட்சி நாடியூல்ஸ் ஆட்டும் இருக்கும். ஸோ அதை நம்ம ஆப்டிக் கொஹிரன்ஸ் டோமோகிராஃபி வச்சு பார்க்கலாம், இல்லை நியர் இன்ஃப்ராரெட் ரிஃப்ளெக்ஸ் இமேஜிங் வச்சு பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு டிஸ்டிங்க்டாக ஆஷியஸ் லீஷன்ஸ், ஸோ போன் லீஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ ஸ்பீனாய்ட் டிஸ்ப்ளேஷியா ஒரு தனி க்ரைட்டீரியாவாக வச்சுக்க முடியாது. எப்போ ஸோ ஆர்பிட்டல் ஃப்ளெக்சிஃபார்ம் நியூரோஃபைப்ரோமா இருக்கும்போது தனி க்ரைட்டீரியா வச்சுக்க முடியாது. பட் மற்றபடி வந்துட்டு ஸ்பீனாய்ட் டிஸ்ப்ளேஷியா இல்லை ஆண்ட்ரோலேட்டரல் டிபியா வந்துட்டு பவ் ஆகுது, சூடோ ஆர்த்ரோசிஸ் ஆஃப் வந்துட்டு லாங் போன்ஸ்லாம் இருக்குன்னா அது ஒரு க்ரைட்டீரியா. ஸோ இப்போ வரைக்கும் என்னென்னா கேஃபே அலர்ட் ஸ்பாட்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃப்ரெக்லிங் இருக்கா எங்கே இருக்குது. ஸோ அடுத்தது 2 or more நியூரோஃபைப்ரோமாஸ் ஆஃப் எனி டைப் இல்லாட்டி ஃப்ளெக்சிஃபார்ம் டைப் 1க்கு மேலே இருக்கணும். ஆப்டிக் பாத்வேல கிளையோமா, ஐரிஷ் நாடியூல்ஸு இல்லை கொராய்டில் வந்துட்டு பிரைட்டாக நாடியூல்ஸ் வந்துட்டு இருக்குது. போன் பற்றி ஒன்று. அடுத்தது ஜீன் வச்சு ஸோ ஹெட்ரோசைகஸாக ஒரு வேலை இருக்காங்க, ஹோமோசைகஸாக இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். இல்லை ஆனால் ஹெட்ரோசைகஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேத்தோஜெனிக் வேரியன்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ ஹெட்ரோசைகஸ் பேத்தோஜெனிக் NF1 வேரியன்ட் வித் அந்த வந்துட்டு வேரியன்ட் அலீல் வந்துட்டு ஸோ நார்மலாகவே இருந்தால் கூட, ஸோ நார்மல் அப்பியரிங் WBCயாக இருந்தால், ஸோ நார்மல் அப்பியரிங் டிஷ்யூ சச்சஸ் WBCயில் வந்துட்டு 50% வந்துட்டு அவங்களுக்கு அந்த வேரியன்ட் வந்துட்டு இருக்கனாலும் அது ஒரு க்ரைட்டீரியா தான். ஸோ இதெல்லாம் தான் க்ரைட்டீரியா. ஸோ எவ்வளோ 1 2 2 ஸ்கின், இது அடுத்தது நர்வ் 1, ஒரு டியூமரு, அது தவிர கண்ணில் போனு, அப்புறம் ஜீன் வச்சு ஸோ ஏலனா இருக்குது. ஸோ இஃப் வந்து நெய்தர் பேரண்ட்டுக்குமே பேரண்ட்டுக்குமே நியூரோஃபைப்ரோமெட்டோசிஸ் இல்லை அப்படின்னா 2 or more க்ரைட்டீரியா வந்துட்டு should be met, லைக் 1 2 இல்லை அதுக்கு மேலே 2 இல்லை அதுக்கு மேலே வந்துட்டு இருக்கணும். ஒரு பேரண்ட்டுக்கு வந்துட்டு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க NF1 வச்சு. ஸோ டயக்னோஸ் எப்படி பண்ணுவாங்க, ஸோ 2 or more க்ரைட்டீரியா மெட் ஆயிருக்கு. NF1 வந்துட்டு பாசிட்டிவ்னா 1 or more ஆஃப் த க்ரைட்டீரியா வந்துட்டு should be met. ஸோ இது வச்சு தான் டயக்னோசிஸ் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ நர்வஸ் சிஸ்டம் அப்னார்மலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கலாம், ஸோ அதை ஆல்ரெடி படித்த மாதிரி ஆப்டிக் கிளையோமா இருக்கலாம், இன்ட்ராஸ்பைனலாக வந்துட்டு ஸோ ஸ்பைனல்குள்ளேயே வந்துட்டு நியூரோஃபைப்ரோமா இருக்கலாம், அக்விடெக்ட் வந்து ஸ்டீனோசிஸ் ஆகிடலாம், டியூரல் எக்டேஷியாஸ் வந்துட்டு இருக்கலாம். ஸோ MRI வந்துட்டு ஷோஸ் வந்துட்டு ஸோ இது இருக்கும்போது ஸோ ஓகேவா. ஸோ என்னெல்லாம் ஆகுது, கண்ணில் வந்துட்டு ஸோ ஆப்டிக் கிளையோமா இருக்கலாம், இன்ட்ராஸ்பைனலாக நியூரோஃபைப்ரோமா வரலாம், அக்விடெக்டல் ஸ்டீனோசிஸ் ஆகலாம், டியூரல் எக்டேஷியா வந்துட்டு இருக்கலாம். ஸோ MRI வந்துட்டு ஷோஸ் இன்க்ரீஸாக சிக்னல் ஆக்டிவிட்டி வந்துட்டு இருக்கும். எங்கெங்கெல்லாம் பேசல் கேங்லியாவில், செரிபெல்லமில், பிரெயின் ஸ்டெம்மில், சப்கார்டிக்கல் ஒயிட் மேட்டரில் எல்லா பக்கமே ஓகேவா. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்துட்டு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் தர முடியும், தெரப்பட்டிக்காக வந்துட்டு கிடையாது.